பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம், அதனுடைய கடைசி அதிகாரம். இந்த அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு சபையிடத்திலே, தான் நேசித்த சபையினிடத்திலே தன்னுடைய கடைசி வார்த்தைகளை அவர்களோடு பேசுகிறார். தனக்கு ஆதரவாய் இருந்த சபை, தன்னை நேசித்த சபை, அவர் நேசிக்கிற சபை, இவருடைய உபத்திரவத்திலே இவரோடு கூட நின்ற சபை, அந்த சபைக்கு பிரிவு உபசார ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் தன் இருதயத்தை அவர்களிடத்திலே ஊற்றுகிறதை, பாரத்தை பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சிலருடைய பெயர்களை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கிறார். அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு சமுதாயத்திலும் பொறுப்பிலே நிற்கிறவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே அவர்கள் எப்படி திறம்பட செயல்பட வேண்டும் என்பதற்கு அருமையான இந்த நிருபங்கள் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பிலே நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரே வசனத்துக்குள்ள 2 முறை பிரியோம் பிரியோன்னு அழைக்கணும்னு சொன்னா, நம்ம ஒரு குழந்தைய கொஞ்சுறோம்னு சொன்னா எப்படி கொஞ்சுவோம்? என் செல்ல குட்டி, என் செல்ல குட்டி இல்லை. நம்ம ஒரு குழந்தைய கொஞ்சுகிறது போல பவுல் அப்போஸ்தலன் இந்த பிலிப்பியர் சபையை அவர் அப்படி கொஞ்சறத பாருங்களேன். எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. கிரீடம்னா என்ன அர்த்தம்? மகுடம். அதாவது அவருடைய செயல்கள் மூலமாக இவர் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்கள வச்சு பேசுறதுக்கு இந்த மக்கதோனியா நாட்டில் இருக்கிற இந்த பிலிப்பு சபை ஒரு பெரிய கிரீடமாக பவுலுக்கு விளங்கி இருக்கிறது. அவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க இதுல இருந்து மாறிடாதீங்கப்பா, இதே மாதிரி பிரியமாகவும் கிரீடமாகவும் நீங்க கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு கட்டெரும்பா தேஞ்சு போயிடக்கூடாது. நம்ம எப்படி நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவே இருக்கணும். நமக்குள்ள ஒரு சலிப்பு தட்டிடக்கூடாது. நான் இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து என்னத்தை கண்ட, நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து எனக்கு இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி உங்க மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது பிசாசு இடத்திலிருந்து வருகிற எண்ணம். பவுல் சொல்கிறார் பிலிப்பு சபையை பார்த்து, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். வாஞ்சையாய் இருப்பீங்கல்ல, கர்த்தருக்கு பிரியமா இருப்பீங்கல்ல, அதுல நிலைச்சிருங்க. இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எனக்கு ஒரு கிரீட மாதிரி இருந்தீங்கல்ல, அதே மாதிரி நிலைச்சிருங்கன்னு சொல்லி பவுல் இவரிடத்திலே அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆரம்பத்திலேயே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த பாரத்தை அவர்களோடு அவர் பகிர்ந்துகிறார். அவருடைய வாஞ்சையை அவர் சொல்லுகிறார். பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி.
இவர் எவ்வளவு வாஞ்சியா இருந்தார் பாருங்க இந்த சபை மேல. ஆண்டவர் தான் எனக்கு சாட்சி. அவர் இவங்க மேல வாஞ்சியா இருக்கிறாரு, அவங்க இவர் மேல வாஞ்சியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபையை, பிலிப்பியர் சபையை பார்த்து அவர் சொல்றார், நீங்க நிலைத்திருங்கன்னு சொல்றார். ஸ்டாண்ட் ஃபர்ம் அப்படின்னு சொல்றார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எதுல நிலைத்திருக்கணும்? விசுவாசத்தில். கரெக்ட். வார்த்தையில நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், கர்த்தர் கொடுக்கிற அந்த ஈகையில நிலைத்திருக்கணும், சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். இப்படி எல்லாத்திலும் நம்ம நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்டாண்ட் ஃபர்ம். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த லார்ட் இன் திஸ் வே டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அவங்கள பார்த்து சொல்றார், இதில் நிலைச்சிருங்கப்பா. அடுத்தது ஒரு 2 பேரை பார்த்து ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். இவங்க 2 பேர் யாரு? பிலிப்பியர் சபையில் ஊழியம் செய்து வந்த 2 பெண்கள். அந்த 2 பெண்களுக்கும் பவுல் ஒரு அட்வைஸை ஆண்டவருடைய ஆவியாலே ஏவப்பட்டு கொடுக்கிறார். வாசிங்க பிலிப்பியர் 4:2. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்கும் சிந்தியேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். என்ன சொல்ற? புத்தி சொல்லுகிறேன். எதை பத்தி சொல்றாரு? ஒரே சிந்தையாய். ஏயோதியாலும் சிந்திகேவும் இவங்க 2 பேரும் இந்த பிலிப்பிய சபையில் ஒரு டீக்கனஸா, அதாவது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஊழியம் செய்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் எல்லா இடங்களிலும் அவர் ஊழியர்களை எழுப்பும்போது அவர் ஆண்களை மட்டும் எழுப்பவில்லை, பெண்களையும் எழுப்பியிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவர்களுக்கு பொறுப்புகளையும் கொடுத்திருந்தார். சில பேர் சொல்லுறாங்க, பவுல் அப்போஸ்தலன் பெண்களுக்கு எதிரானவர், பெண்கள் சபைகளில் பேசக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன் என்று அவர் கொரிந்து சபைக்கு சொன்ன ஒரு காரியத்தை எடுத்து எல்லாத்துக்கும் பொதுவா பேசுவார்கள். இல்லையே, இங்க பாருங்க, இவங்க 2 பேருக்கும் அவர் சொல்றார், அவங்கள சபையில என்கரேஜ் பண்றார், பெண்களை சபையில என்கரேஜ் பண்றார். ஆனா ஒரு காரியம், இந்த 2 பெண்களுக்கும், யோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் அவர் புத்தி சொல்ற காரியம், இங்கிலீஷ்ல ஐ பிசீச் தி, நான் உங்களுக்கு கட்டளையா சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். எதை குறித்து சொல்றாரு? நீங்க 2 பேரும் ஒரே சிந்தையா இருக்கணும். ஒரு சபையில ஒரே சிந்தையா இருப்பது ரொம்ப அவசியம். விசேஷமா இந்த ஜெபிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒன்று சேர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். பெண்கள் தான் அதிகமாக ஜெபிக்கிறவங்க சபையில். ஆனால் அந்த பெண்களுக்குள்ள தான் தேவையில்லாத குழப்பங்களை, தேவையில்லாத காரியங்களை பிசாசு முக்கியமாக அந்த ஜெப சேனை கிட்ட கொண்டு வருவான். பல வருடங்களை பார்த்துருக்கிறேன். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் டீமில் ஒரு கூட்டத்தை காண முடியாது. என்னென்னு பார்த்தா, அந்த சிஸ்டர் இவங்கள பற்றி இது சொல்லிட்டாங்களா, அவங்கள பற்றி இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டு வராமல் போயிட்டாங்க. ஒரே சிந்தையா இருக்க புத்தி சொல்லுகிறேன். 5 விரலையும் ஆண்டவர் ஒன்னா படைக்கல, எல்லாரும் வித்தியாசமா இருப்பாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய பாரத்தை சுமக்க வரும்போது எல்லாரும் நம்மளை போல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நமக்குள்ள ஒரே சிந்தை மிக அவசியம். சபைகளில் அது ஒருமனப்பாடு ரொம்ப அவசியம். நான் பார்த்துருக்கிறேன், 2 சகோதரிகளுக்குள்ளே ஒத்து வராததுனால அநேக மூப்பர்கள் அல்லது பாஸ்டர்ஸுடைய மனைவியோட சில பெண்களுக்கு சரியான ஒரு மனநிலை, அவங்களுக்கு பாஸ்டரமா என்னை விஷ் பண்ணல, என் கூட சேர்ந்து ஜெபிக்கல, என்னை கண்டுக்கல, இப்படி சின்ன 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 விஷயத்தை பெருசுப்படுத்தி சபைக்குள்ள பிளவுகள், சபைக்குள்ள இருக்கிற அந்த ஜெப ஆவியை டிஸ்டர்ப் பண்ற சூழ்நிலைகள் அநேகம் காணப்படுகிறது.
பிசாசுக்கு டைரக்டாக உங்களுடைய பொருள் மேலே கை வைக்க முடியாது, உங்கள் மேலே கை வைக்க முடியாது. ஆனால் உங்கள் சிந்தையில் குழப்பத்தை கொண்டு வருவான். ஒரு மனப்பாட்டை கெடுத்துட்டா அந்த சபையையும் அந்த ஊழியத்தையும் கெடுத்துடலாம். ஸோ குற்றம் சாட்டுகிறவன் என்ன பண்ணுவான், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு இந்த காசிப் பண்ணுற சில பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, புரளி பேசுகிறதே பேச்சு. ஜபம் முடித்த உடனே டக்குன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஜபம் முடித்த பிறகு கதை பேசுவாங்க. தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்த உடனேயே ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசி கடைசியில் இவங்களை பற்றி சொன்னதை அங்கே இருக்கிற ஒரு ஒற்றற்படை அன்றைக்கி வராத அந்த சிஸ்டரை பற்றி பேசினதை கொண்டு போய் அப்படியே ஒப்பிக்கும். அக்கா நீங்கள் வராத போது உங்களை பற்றி என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமான்னு ஆரம்பித்தா அது அப்படியே உள்ளே சுற்றிக்கிட்டு கிடக்கும். We have to be very careful about the oneness of mind. பல நேரங்களில் பெரிய 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 சத்ருவினுடைய கோட்டைகளை தகர்க்க போகும்போது இப்படிப்பட்ட காரியங்களை சேலஞ்ச் பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு முறை நாங்கள் ஃப்ரீடம் நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி நாங்கள் அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சகோதரி மேலே ஒரு பொல்லாத ஆவி இறங்கி சொல்லுகிறது, உங்கள் கூட்டத்தை உங்களுடைய இந்த ஜெப சேனைக்குள்ளே நான் குழப்பத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அது சவால் விடுகிறது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்ம பிசாசின் ராஜ்யத்தை டிஸ்ட்ராய் பண்ணுற ஒரு மிலிட்ரி அவுட்ஃபிட்டாக இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மிலிட்ரி அவுட் போஸ்டில் அந்த எதிரி படைகளோடு யுத்தம் பண்ண வேண்டிய 2 போர்ச்சவர்கள் தங்களுக்குள்ளே போராடி கொண்டிருந்தா எப்படி எதிரியை வீழ்த்த முடியும்? இவங்க 2 பேரும் ஒரே சிந்தையா இருக்கணும்ல. நான் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக நான் வேலை செய்கிறேன். அதே போலதான் ஜெப வீரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ராஜாதி ராஜாவுடைய வேலையை செய்கிறேன். இதுல தேவை என்னன்னு சொன்னா, ஒருத்தரோடு ஒருத்தர் ஒரே சிந்தையா இருக்கணும்னு சொன்னா தாழ்த்தி இருந்தாதான் முடியும். ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கும், ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. நான் சொல்றத நீ கேளு, நீ என்ன பெரிய இந்த பெருமையினுடைய போராட்டங்கள் தான் நிறைய நேரத்தில் ஜெபத்தை குலைத்து விடுகிறது. நல்லா ஜெபிக்க வேண்டியவங்க இணைந்து ஜெபிக்க முடியாம கசப்பை விதைத்து ஜெபங்களும் ஊழியங்களும் எழும்ப முடியாதபடி இந்த பெரிய தடை போராட்டம் எத்தனை முறை இதை பார்த்திருக்க முடிகிறது. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், ஜெபம் ஒரு போராயுதம். சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் ஜெப வீரர்களுக்கு தருகிறார். அதையெல்லாம் வாங்கிட்டு சிறு சிறு காரியங்களை முன்வைத்து ஜெப வீரர்களுக்குள்ளே ஒற்றுமையை நாம் ஒரு நாளும் குலைத்து விடக்கூடாது. ஆகவேதான் அவர் சொல்றார், ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்கிறேன், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க. I want you to be one-minded. உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஒன் மைண்டடா இருந்தீங்கன்னா சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. உங்களுடைய வேலையில, உங்க சபையில, பாஸ்டர் குடும்பத்தில் ஒரு மனப்பாடு ரொம்ப அவசியம். ஒரு மனப்பாடு இல்லைன்னு சொல்லி சொன்னா வியாதிகளை கொண்டு வருவான், பிள்ளைகளுடைய வாழ்க்கை போராட்டம் வரும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும். எல்லாத்துக்கும் காரணம் ஈகோ தாங்க. அந்த ஈகோவை உடைச்சிடணும். நான் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்திட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி இருக்கணும். அருமையான சாம் ஜபுதர் அண்ணன் அதனுடைய அழகான விளக்கத்தை சொல்லுவார். ஈகோ யாருக்கு வரும்னு சொன்னா, ரொம்ப தன்னை பற்றி பெருசாக நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஈகோ வரும். அவங்களால தான் தாங்கிக்க முடியும். என்னால் தாங்கிக்கவே முடியல, என்னால் மன்னிக்கவே முடியலன்னு சொல்லி சொல்கிறவங்க என்னன்னா ஹைப்பர் ஈகோ இருக்கிறவங்க தான். அவர் சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு உண்மையாகவே ஆண்டவர் மேலே பிரியம் இருந்துச்சுன்னா அவன் எப்படி வாழணும்னு சொன்னால், கொஞ்சம் யோசித்து பாருங்க. உயிரோடு இருக்கவங்கள திட்டுனா கோபம் வரும்ல, செத்து போன பாடியை பார்த்து நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் அது ரியாக்ட் பண்ணும். செத்து போன பாடியை பார்த்து நீ ஒரு முட்டாள், நீ ஒரு சரியான கேவலமான பையன்,
நீ பயங்கரமான இழிச்சவா, எவ்வளோ செத்து போன ஒரு பாடியை பார்த்து நீங்கள் பேசுனீங்கனாலும் அது என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம், அவரோட கூட மரிச்சாச்சு. அப்போ நமக்குள்ள என்னத்துக்கு இதெல்லாம் வீண் பெருமைகள்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உடத்துல நான் தாழ்மையாய் கேட்கிறேன், ஜெபிக்கிற உங்களுக்குள்ளே கசப்பு இருக்கவே கூடாது. கசப்போடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். எவ்வளோ அந்நிய பாஷை பேசலாம், அன்பு இராவிட்டால் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. தீர்க்க தரிசன வரத்தை வச்சிருந்தாலும், சகல ரகசியங்களையும் சகல அறிவையால் அறிந்தாலும், நீ 10 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஆளாக இருந்தாலும், 20 days 40 days ஃபாஸ்டிங் இருக்கிற ஆளாக இருந்தாலும், அன்பு உங்களுக்கு இல்லாவிட்டா, கூட இருக்கிற சகோதரியோட சேர்ந்து ஜெபிக்க முடியாவிட்டா, சபையோட சேர்ந்து சில பேரால் ஜெபிக்கவே முடியாதுங்க. தனி ட்ராக்ல போயிட்டே இருப்பாங்க. கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என் மூலமாக இடைப்படுகிறார். இங்க பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட கேஸை கொண்டு போய் கொடுங்க, அவர் என்ன சொல்லுவாருன்னு பார்ப்போம். கர்த்தர் என்னோடு தனியாக பேசுகிறார், பாஸ்டர் மூலமாக பேசலை, ஏன் கூட பேசுகிறாருன்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, பவுல்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்லுவார்ப்பா? பவுல் என்ன சொல்வார்? வெரி குட் சிஸ்டர், சபைக்கு வராமல் நீங்கள் தனியாக ஜெபம் நடத்துங்க, உங்கள் வீட்டுக்கு ஆட்களை கூப்பிடுங்க, நீங்கள் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, வெரி குட் சிஸ்டர். பவுல் அப்படி சொல்ல மாட்டார். சபையை ஒன்றா சேர்ந்து நின்று சாத்தானை அடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இணைச்சிருக்கிறார். யோதிகாள் சிந்திக்கையாளுக்கு புத்தி சொல்லுகிறேன், ஒரே சிந்தையா இருக்கணும். எப்படி? கர்த்தருக்குள்ள கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்களா? 3ஆம் வசனத்தில் அவர் சொல்றதை பார்க்கலாம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அன்பானுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, இவர் சொல்றாரு உத்தம கூட்டாளியேன்னு சொல்றாரு. யாரு? பவுலுடைய ஒய்ஃபா? பவுலுக்கு ஒய்ஃப் இருந்தாங்களா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒய்ஃப் எனக்கு இல்லை, திருமணமாகாமல் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியத்தை பவுல் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படியானால் என் உத்தம கூட்டாளியேன்னு சொல்லி யாரை கூப்பிடுறாரு? யாருக்கிட்ட பவுல் அப்போஸ்தலன் இதை சொல்லுகிறார்? இங்கிலீஷ்ல போட்டிருக்குது மை ட்ரூ கம்பேனியன் அப்படின்னு போட்டிருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ட்ரூ யோக் ஃபெலோ, என்னோட கூட நுகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய கூட்டாளியே என்று சொல்லி அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவருடைய பிள்ளைகளே, உத்தம கூட்டாளினா என்ன அர்த்தம்னா, கூட்டாளினா சேர்ந்து வேலை செய்கிறவர், உத்தம கூட்டாளினா ட்ரூவா கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பவுல் இங்கே எய்தர் தீமோத்தி இல்லடி சீலாவை அவர் இங்கே மென்ஷன் பண்ணுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலையும் அப்போஸ்தலர் 16-19 வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 15:40 வாசித்து பாருங்கள். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். ஸோ பவுல் இங்கே சீலாவை தெரிந்து கொண்டு, சீலான்ற அந்த ஊழியக்காரனை அவர் தெரிந்தெடுத்து அவரை கொண்டு இந்த பகுதிகளுக்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி அப்போஸ்தலர் 16-19 வாசிங்க. அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரி அவர்களை இழுத்து கொண்டு போனார்கள். அப்போ யாரை இழுத்துட்டு போனாங்க? அங்க பவுலையும் சீலாவையும் இழுத்துட்டு போறத நம்ம பார்க்க முடிகிறது.
ஸோ அப்போ பிலிப்பு பட்டணத்தில் பவுல் சீலாவோடு சேர்ந்து ஊழியம் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவேளை அவர் சீலாவுக்கு அவர் எழுதியிருக்கலாம் அல்லது தீமோத்திக்கு எழுதியிருக்கலாம். they were all preaching in the circuit, especially Silas was accompanying Paul in the ministry at Philippi. ஸோ அவர் இந்த உத்தம கூட்டாளியே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, இந்த ஏயோதிக்கேயாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் திருச்சபைக்கும் உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பவுலுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஊழியம் செய்யணும். எல்லாருமே சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, சபை ஊழியம், யங் அடல்ட்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஊழியம் செய்யணும். ஆனா அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள்லாம் யூத்து, நாங்கள்லாம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, அப்படி கிடையாது. எல்லாமே ஒரே சபை, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இயங்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அவங்களுக்கு புத்தி சொல்கிறதை பாருங்க. தன் கூட்டாளியாகிய சீலாவை பார்த்து சொல்ல, நீ அவங்களுக்கு உதவி செய்ப்பா, அவங்க 2 பேரும் இணைச்சு வை. மேல சொல்றாரு பாருங்க, அவர்கள் உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளெமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இவங்க எல்லாம் பாருங்க, இந்த ஏயோதிகாள், சிந்திக்கேயாள், அப்புறம் சின்டெகே அண்ட் யுடிஷியா, அப்புறம் இந்த கிளெமெண்ட், இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களா, மற்ற உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் ஃபார் த காஸ்பல் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார். கையவே தெளிய சொல்றீங்களா? அல்லேலூயா. உடன் வேலையாட்கள் என்ன கோவர்க்கர்ஸ், எல்லாரும் சொல்லுங்க கோவர்க்கர். எப்பாப்புராவை பற்றி நம்ம பார்த்தோம்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 அவர் என்ன சொல்லி அவர் எப்பாப்புராவை கூப்பிட்டார்? பிலிப்பியர் 2:25 மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறதுமான எப்பாப்பிராதீத்துவை உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். உடன் வேலையாள், கோவர்க்கர். கோவர்க்கர் அம்மாவுடைய பிள்ளைகளை, இந்த கோவர்க்கர்ஸ் இவங்களை குறித்து பவுல் என்ன சொல்றாரு, கூட சேர்ந்து ஊழியம் செய்தான். நிறைய பேருக்கு நான் சொல்றதை நல்லா தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க, என்னை தவறாக எடுக்க வேண்டாம். எல்லாரும் ஊழியம் செய்யணுன்றது தேவனுடைய சித்தம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் ஊழியம் செய்யணுன்றது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். ஆனா எல்லாரும் மோசே ஆக முடியுமா? எல்லாரும் எலியா ஆக முடியுமா? எல்லாரும் ஃபாதர் பர்க்மன்ஸ் ஆக முடியுமா? நான் பாட்டு 2 பாடுறேன்றதுனால நான் ஃபாதர் பர்க்மன்ஸ் ஆக முடியுமா? எல்லாரும் டிஜேஎஸ் தினகரன் ஆக முடியுமா? எல்லாரும் மோகன் சி லாசரஸ் ஆராய முடியுமா? எல்லாரும் அகஸ்டின் ஜெபகுமார் ஆயிட முடியுமா? சாம் ஜபதுரா அண்ணன் கூட இருந்ததுனால நான் சாம் ஜபதுரா அண்ணனை மாற முடியுமா? முடியவே முடியாது. நான் ஒரு ஊழியனோடு வளர்ந்தவன், மூத்த ஊழியர்களோடு சேர்ந்து வளர்ந்தவன். நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், அவர்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகலாம், but I cannot fill in their shoes. They are unique in their anointing. மோசேயுடைய சொந்த சகோதரன் ஆரோன், சகோதரி மீரியாம், அவர்களுக்குள்ளே இந்த எண்ணம் வருகிறது, கர்த்தர் மோசே கிட்டையா எங்ககிட்டயும் தான் தீர்க்க தரிசனமா பேசுறாரு, எங்க கூட கர்த்தர் இல்லையான்னு சொல்லி மோசேக்கு சமமாய் இருப்பதற்கு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசுகிறார்கள். கர்த்தருக்கு கோபம் மூழ்கிறது. மோசே அவங்க கிட்ட சொல்லல, நான் தான் தலைவன் என்று சொல்லவில்லை, நீங்கள் எனக்கு அடங்கியிருங்கன்னு சொல்லவில்லை. கர்த்தரே இறங்கி சொன்னாரு, நான் மோசையோட இருக்கிற கணக்கே வேற. 40 வருஷம் வனாந்திரத்தில் அவனை தனிமையில போட்டு புரட்டி எடுத்த அந்த பாதையில் நீங்க வரவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஊழியக்காரன் அவன் கடந்து போன பாதைகளை நீங்கள் அறியவே மாட்டீங்க. அவன் கடந்து போன போராட்டங்கள், அங்கலாய்ப்புகள், பிசாசின் ராஜ்யத்தோட போராடின போராட்டங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அவங்க எதெல்லாம் தியாகம் பண்ணாங்க, ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட
என்னாகுமோ 12:9 கர்த்தருக்கு கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மீரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். அப்போ ஆரோன் மோசையை பார்த்து சொல்றார், என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். அவர் சொல்றார். அப்போ மோசே கர்த்தரை நோக்கி, தேவனே அவளை குணமாக்கும் கெஞ்சுறார். ஆண்டவர் சொல்றார், முடியாதுப்பா, நீ சொல்றதுனால உன் சிஸ்டரா இருக்கலாம், உன் பிரதரா இருக்கலாம், ஆனா உனக்கு விரோதமா அவங்க பேசுனாங்கன்னா அவங்க எனக்கு விரோதமா, நான் தான் உன்னை இந்த லீடர்ஷிப்ல வச்சிருக்கிறேன், நான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், உனக்கு விரோதமா பேசுனா உன்னை செலக்ட் பண்ணி இந்த பொசிஷன்ல வச்ச எனக்கு விரோதமா பேசுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தண்டனையை அங்கே மோசேக்கு பாசம். என் சகோதரிக்கு இப்படி ஆயிடுச்சே, குஷ்டரோகியா என் சகோதரிக்கு அப்படியே அழுகி காணப்படுகிறாளே. மோசேக்கு தாங்க முடியல, ஆரோனுக்கு தாங்க முடியல. ஆனா கர்த்தர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார், இல்ல நான் இறங்க மாட்டேன், நான் அவளுக்கு அந்த 7 நாள் அவளுக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டார். பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் தனியா உட்கார வச்சுட்டார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த ஸ்தானத்திலே அவர் உடன் வேலையாட்களாக இவர்கள் பிரயாசப்பட்டு உத்தமமாய் இருந்திருக்கிறாங்க. பாருங்க, அவங்க ஸ்தானத்தை அவங்க மீறவே இல்லை. ஒரு பாஸ்டர் தன்னுடைய வர்ஷிப் லீடர் கிட்ட சபையை கொடுத்துட்டு அவர் ஊழியத்துக்காக வெளிதேசம் போயிட்டு இருந்தார். திருப்பி வரத்துக்குள்ள அந்த வர்ஷிப் லீடர் அந்த சபையை உடைத்து அந்த வாலிபர்களை எல்லாம், யூத்தை எல்லாம் தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு தனியா போய் ஒரு சபையை திறந்துட்டார். அந்த பாஸ்டருடைய உள்ள எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். நான் நம்பி கொடுத்தனே. இன்னொரு ஊழியக்காரர் தன்னுடைய சபையில இருந்த தன்னுடைய உதவி ஊழியனுக்காக ஒரு இடத்துல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தி பல லட்சங்களை செலவு பண்ணி அந்த இடத்துல அவன் ஒரு சபையை நிறுவான்னு சொல்லி அந்த ஊழியக்காரனுக்காக அவ்வளோ பிரயாசம் எடுத்து கூட்டத்தை நடத்தி இந்த இடத்துல ஒரு சபை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எல்லாம் செஞ்சார். அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த வாலிபன் அந்த சபையை விட்டு விலகி போயிட்டான். அந்த கூட்டத்தில் அவனை தூக்கி நிற்க வச்சு அவனை கொண்டாடினார் அந்த பாஸ்டர். ஆனால் பார்க்கும்போது அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கிடைத்த அந்த ஸ்தானத்தை வைத்துக்கொண்டு அந்த வாலிபன் தனக்கென்று ஒரு சபை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தனக்குன்னு ஒரு பேனர், தனக்குன்னு ஒரு ஊழியம், எல்லாருக்கும் ஒரு பிராண்டிங்னு ஒன்று தேவைப்படுது. எல்லாரும் தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு ஒரு சபை, எனக்குன்னு ஒரு ஊழியத்தினுடைய பெயர், அப்படி தேவையில்லையா? ஆண்டவர் நம்மளை இணைச்சிருக்கிற அவங்கவுங்க உங்க ஸ்தானத்தில் பாருங்களேன், கூட நின்று அவங்க ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. Their names are written in the book of life. எங்க இதை விட பெரிய அந்தஸ்து, பெரிய ஒரு அத்தாட்சி, பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேற என்னங்க இருக்க முடியும்? பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுங்க. அதுக்கு தானே இவ்வளவு பிரயாசப்படுறோம் நம்ம இந்த பூமியில. ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபித்த இவர்கள், பிரசங்கித்த இவர்கள், சபையை பராமரித்தவர்கள், பந்தி விசாரிப்பு செய்தவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஈக்குவலா ஆசீர்வாத் கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க சபையில கூட்டுறவங்களா இருக்கலாம், நீங்க சபையில சேர் எடுக்கிறவங்களா இருக்கலாம், ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுவார். ஜீவ புஸ்தகத்துல என்ன, ஆண்டவர் இந்த ட்ரெயின்ல போடுற ரிசர்வேஷன் மாதிரி இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது ஏசி 2 டயரு, இது 3 டயரு, அப்படியா பிரிச்சு போட போறாரு? ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருந்தால் பரலோகத்துக்கு போகிறதே எவ்வளோ பெரிய சந்தோஷங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த கிளெமெண்ட் யாருன்னு சொன்னீங்கன்னா, ரோமாபுரியில் ஒரு பிஷப்பாக இருந்தவர், பிஷப் ஆஃப் ரோம். யாருன்னா, பேதுருவும் பவுலும் இறந்த பிறகு அவர் ரோமாபுரியில் ஒரு பிஷப் மாதிரி இருந்திருக்கார். கிளெமெண்ட், பிஷப் கிளெமெண்ட். அவர் திருச்சபையாகிய ரோமருக்கு ஒரு நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். அது இப்பொழுது நம்முடைய கைகளில் இல்லை. அந்த சரித்திர வல்லுநர்கள் சொல்றார்கள், கிளெமெண்ட் was a bishop in Rome and he has written letters
ஆல்ஃபர்டுன்னு சொல்லி இந்த வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு. கிளெமெண்ட் வந்து ஒரு பிலிப் சபையிலிருந்து வந்தவர். அவர் பிலிப்பியருக்கு ஊழியம் செய்ய மட்டுமல்ல, பிலிப்பியர் சபையிலேயே அங்கிருந்து எழும்பி வந்தவர். பவுலுக்கு அப்புறமா ஒரு பிஷப் மாதிரி ரோம்ல இருந்து நிறைய சபைகளை நிர்வகித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரனோடு கூட இருந்தா ஆண்டவர் எலியாக்கு பின்னாடி எலிசாவை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் மோசேக்கு பின்னாடி யோசுவாவை பயன்படுத்துவார். மோசே இருக்கும்போதே அந்த ஸ்தானத்துக்கு ஆசைப்படலை யோசுவா. தாவீது சவுலுடைய ஸ்தானத்துக்கு ஆசைப்படலை. சவுலை கொன்னுட்டு தாவீது ஈஸியா ராஜாவா மாறி இருக்கலாம். ஆனா ராஜா மேல கை போடலை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கையை போட மாட்டேன். சபையை உடைச்சாலோ, சபையில கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை திருடினாலோ ஆசீர்வாதமே இருக்காது. ஏன்னா ஆண்டவர் புரோட்டோகாலை மாத்தி வந்து ஆசீர்வதிக்க மாட்டார். அந்த ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தோட போனா அது வேற விஷயம். அந்த ஊழியக்காரன்ட்ட சொல்லாம கொள்ளாம திடீர்னு லீவை போட்டு அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி கேட்டா நான் வரல அப்படின்னு சொல்றது ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தர் வந்து ஊழியக்காரனுடைய உள்ளத்துல பேசி இல்ல இவங்களுக்கு இந்த ஊழியத்தை வச்சு கொடுன்னு சொல்லி அப்படி ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு வைக்கிறது அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா சொல்லாம கொள்ளாம ஓடுறது, அதுக்கப்புறமா அந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க வீட்டுக்கு நான் வரணும்னு சொல்லி வீடு வீடா போய் காணிக்க கலெக்ட் பண்றது ரொம்ப கேவலமான வேலை. அது வந்து ஆட்டு தோலை போத்துக்கிட்டு இருக்கிற வேற ஒரு மிருகமா மாறிடுவோம். நம்ம மெய்ப்பண்ணு சொன்னா கொள்ளைப்புறத்துல ஏறி வரமாட்டான். மெய்ப்பண்ணா வாசல் வழியா வருவான். கொள்ளைப்புறமா வர்றவனுக்கு பேரு திருடன்னு பேரு, ஆட்டு திருடன்னு பேரு. இன்னொரு சபையிலிருந்து விசுவாசிகளை திருடி தன் சபையை நிரப்புறது ஆடு திருடன். ஒரு மெய்ப்பன் என்று சொன்னா பிரசங்கம் பண்ணி அதன் மூலமா ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். மற்ற ஊழியர்களை குறை பேசி தன்னுடைய சேனல்ல நிறைய பேரை சம்பாதிக்கிறதுக்கு பேரு ஊழியம் இல்ல, அட்டூழியம். ஆடு திருடுதல், குற்றம் சாட்டுதல், அது தவறான ஆவி. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கணும். யாரு? சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஹெவனுங்க. எலக்ட்ரல் ரோல்ஸ்ல நம்ம பேர் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ரேஷன் கார்டில் பேர் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்? அதில் இருந்துச்சுன்னா தான் எல்லா ப்ரொவிஷன்ஸும். அதே மாதிரி தான் பரலோகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குதான்னு ரொம்ப முக்கியம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பூமியில பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகுதுன்னு அதை பத்தி ரொம்ப சந்தோஷப்படாதீங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே 70 பேரை ஆண்டவர் 2 பேரா பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு அனுப்புறார். அவங்க போய் பயங்கரமா அற்புதம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, இப்படியெல்லாம் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, பிசாசை பற்றிலாம் பயப்படாதீங்க. ஆனாலும் அவர் சொல்றாரு, இது முக்கியம் இல்ல, பரலோக ராஜ்யத்துல உங்க பெயர் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படியானா இது வந்து ஒரு தீசிஸ்னா இதுக்கு ஆன்டி தீசிஸ் சொல்றேன் பாருங்க. இதுக்கு என்ன சொல்றாரு இவரு? நீங்க வந்து இதுக்காக சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய பெயர் எழுதுனதுக்காக சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பிசாசு துரத்தலாம், வியாதியை சுகமாக்கலாம், என் பேர் எழுதப்படாம போகலாம். My name need not be in the book of life. May be missed out. ஏன்? அதெல்லாம் இருந்து இருக்க வேண்டியது எனக்கு இல்லாம இருந்தா, சபையோட நான் இல்லாம இருந்தா. ஸ்கேவாவினுடைய 7 குமாரர் அவர்கள் என்ன பண்றாங்க? பிசாசு துரத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, பவுல் வணங்குகிற இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்னு சொல்லி சொன்ன உடனேயே அது பிசாசு சொல்லுது, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்?
இவங்களுக்கு அந்த வல்லமை வேணும், ஆனா பவுலோட சேர்ந்து ஊழியம் செய்யறது பிடிக்கல. They want the authority, but they don't want to stand under the authority. அந்த அசுத்தாவி அவங்கள பீறி போட்டுச்சான். நிர்வாணிகளா, ட்ரெஸ் இல்லாதவங்களா அந்த வீட்டை விட்டு ஓடி போனாங்களாம். அன்பானவருடைய பிள்ளைகளே, அந்த அதிகாரம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, அத்தாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் டிசைபிள்ஷிப். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க அற்புத அடையாளங்களை பார்த்துட்டு, ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட கேட்கிறாரு, நான் பேசுற பிரசங்கம் தப்பா இருந்துச்சுன்னா என் ஊழியத்துல இந்த அடையாளங்கள்லாம் நடக்குதே, நான் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுதே. அவர் என்கிட்ட கேட்கிறாரு, நான் இந்த காரியத்தை நான் பிரசங்கம் பண்றேன், இந்த காரியத்தை பிரசங்கம் பண்ற போது அற்புத அடையாளங்கள் நடக்குதே, கேர்ஃபுல்லா இருக்கணும். அற்புதம் அடையாளம் நடக்கிறதுனால கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் ஒரு நாள் கடைசியில நான் உங்களை அறியேன்னு சொல்லி சொன்னார். யாரை பார்த்து சொன்னாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22, 23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. உங்க நாமத்துல பிசாசு துரத்தணும், அற்புதம் செஞ்சோன்னு சொல்லி சொல்ற இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அப்புறம் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்போ அற்புதங்கள் செய்தாலும் யூ கேன் பி மிஸ்ட் அவுட் இன் ஹெவன். அப்போ ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதுறதா முக்கியம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்குதா? எப்பா நீ என்ன வேணா செய்யலாம்ப்பா, ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருக்குதா? ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைன்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் இருக்கிற பயம் ஜீவ புஸ்தகத்துல பேரு. யாத்ராமத்தின் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல அவங்க இஸ்ரவேலருக்காக போராடி ஜெபிக்கிற மோசே சொல்றாரு, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். பாருங்க, இவ்வளவு பயங்கரமா சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படணும்ன்ற அந்த வாஞ்சை இருக்கிறது. இன்டர்செஷன்ல சொல்றாரு, என் பேரவனை கிறுக்கிக்கோங்க, அவங்களை எப்படியாவது நீங்க மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறார். That means Moses had the assurance that his name was written in the book of life. உங்களுக்கு அந்த அஷூரன்ஸ் இருக்குதா? உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்குதா? ஒரு பயங்கரமான क्वेश्चन இல்லை, நீங்கள் எவ்வளோ பைபிள் வாசித்தீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் அற்புத அடையாளம் செஞ்சீங்களான்னு முக்கியம் இல்லை. தேவன் விரும்புகிற பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும். சங்கீதம் 69:28 வாசித்து பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. நீதிமான்களுடைய பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. தாவீது ஜெபிக்கிறார், இவங்கெல்லாம் பொல்லாத மனிதர்கள், அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் செய்றாங்க, அவங்க நீதிக்கு புறம்பா செய்றாங்க, ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பேர் கிறுக்கி போடப்படுவதாக. எந்த அளவுக்கு அவங்க வாதிச்சிருப்பாங்கன்னு அவர் சொல்லுவார். அப்போ டேவிட் ஆல்சோ had a revelation about the book of life. பயந்து வாழ்ந்திருக்கிறார் பார்த்தீங்களா? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறத பற்றி அவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? எசேக்கியல் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அபத்தமானதை தரிசித்து பொய்க்கூறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும், அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ற அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய கை விரோதமாக இருக்குமா? இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை. Their name will not be listed in the records of Israel. ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிற நமக்கும் அதே யாட்ஸ்டிக் தான். கள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தால், தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை தேவன் சொன்னார் என்று சொன்னால்,
ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்காதுங்க. நான் இதை மிகுந்த பயபக்தியோட சொல்றேன். முதிர்ச்சியான ஊழியர்களிடத்தில் நீங்க போய் ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆவியானவர் எனக்கு சொல்றதை நான் உணர்றேன்னு சொல்லி தான் சொல்லுவாங்களே தவிர கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லி தைரியமா அடிக்க மாட்டாங்க. முதிர்ச்சியான தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு பயங்கர கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பாஸ்டராக ஒரு ஊழியக்காரராக இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு உங்களுக்குள்ள தோணும். ஆனால் அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக நீங்கள் அவங்க வாழ்க்கை தரமற்றதாக இருந்தாலும் அவங்கள பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நீங்கள் சொல்லவே முடியாது. எலிசா நாகமானுடைய குஷ்டரோகத்தை குணமாக்குறாரு, ஆனால் காணிக்க வாங்க மாட்டேன்றார். அதில் உறுதியாக நிற்கிறார். எனக்கு நீ அந்நிய ராஜா, எங்கள் தேசத்துக்கு விரோதமாக இருக்கிற ராஜாவோட கூட இருக்கிறவன், உனக்கு சுகத்தை கொடுத்து கர்த்தருடைய வல்லமை என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு மட்டும்தான் என் வேலை. ஓ மூலமாக நான் ஒன்றும் சாப்பாட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ போடுற பிச்சையை வாங்கிட்டு வாழணும்னு அவசியம். எனக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. நான் கர்த்தரை நம்பி வாழ்றவன். நான் உனக்கு அற்புதம் செய்வது உன்கிட்ட இருந்து பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து இல்லை. உன் காணிக்கை எடுத்துட்டு போ. ஆண்டவர் ஒரு கெத்து வச்சிருக்கிறாருங்க. ஆண்டவருக்குன்னு ஒரு கணம் இருக்குதுங்க. அந்த கணத்தை நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதுங்க. கர்த்தர் அவருடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போட்டுருவார். அவங்களுடைய பேரை சேர்க்க மாட்டார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நீ நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். சரி. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். கடைசி நாட்கள்ல யாதொரு ஜாதியாரும், அதாவது மக்கள் உருவாக்கப்பட்டது முதற்கொண்டு இதுவரை இல்லாத ஆபத்து காலம் வரும். அது இதுதான். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ பாருங்க, அந்த கடைசி நாட்கள்ல ஆபத்து காலம் வரும்போது என்ன நடக்கும்? அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். புஸ்தகத்துல பெயர் இருந்தா விடுதலை. நானா இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லியிருப்பேன். சார் எனக்கு அதை சாதிச்சேன் இதை சாதிச்சேன்னு வேணாம், புஸ்தகத்துல என் பேர் இருக்கணும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அதை உணர்றீங்க? புக் ஆஃப் லைஃப்ல உங்க பேர் இருக்குதா? தேவப்பிள்ளையே, நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு கடைசியில புக் ஆஃப் லைஃப்ல நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைன்னா, எனக்கெல்லாம் சண்டே ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்து அது சொல்லி 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 அது எப்படின்னா ஒரு பயங்கர ஃபியர். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இருக்குதா, உன் பேரை அழிச்சிட்டாருனா. அதனால சின்ன வயசுல இருந்து இந்த கேம்பகோலாவுடைய அந்த பாட்டிலில் மேலே ஒரு மூடியில் உள்ள டொனால்ட் டக்கு படம் இருக்கும். 10 கிரவுனை ஒன்றா சேர்த்தா ஒரு புக்கு கொடுப்பாங்க. இதுக்காக என்ன பண்ணுறது, நாங்கள் வசித்த லைன் வீட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் அந்த அவர் அவுத்து வைக்கிற யாராவது குடிக்கும் போது அவுக்கிறத டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு ஓடி வந்துடுறது. அது என் மனசை பாதிக்கும். அந்த அந்த கோல் ஸ்பாட்டுக்கு மேலே இருக்கிற அந்த க்ரௌனு, அது அந்த மூடியை எடுத்து வந்ததுக்கு மனசு அடிக்கும். எங்கள் அம்மா ஒரு நாள் நைட்டு ஜபத்தில் சொல்கிறான், ஜியோ புஸ்தகத்தில் பேரெல்லாம் உன நரகத்தப்பட ஒரே அழுது, ஐயோ நான் தெரியாதனமாக எடுத்து வந்துட்டேன். எங்கள் அம்மா சொன்ன, கொண்டு போய் கொடுத்துரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். நிறைய புஸ்தகம், அதுல ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டதாம். The book of life. மரித்தவர்கள் எல்லாரும் அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருந்ததோ அதன்படி அவங்கவுங்க கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள்.
நம்முடைய லைஃப்ல என்னெல்லாம் செஞ்சோமோ எல்லாத்துக்கும் ஒரு நியாயத்தை கர்த்தர் அந்த ஜீவ புஸ்தகத்தை திறந்து தான் கொடுக்க போறார். நம்ம லைஃப்பை பற்றி ஃபுல்லாக எல்லாம் அதில் எழுதியிருக்குது. உங்களை பற்றி என்ன எழுதியிருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் உங்களை பற்றி என்ன எழுதி வச்சிருக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எல்லாரும் தயவு செய்து சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். யாருடைய ஜீவ புஸ்தகம்? தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரமே அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். தீட்டு, அருவருப்பு, பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தீட்டு, அருவருப்பு, பொய். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் குடிக்கிறவங்க, விபச்சாரம் பண்றவங்க தான் உள்ள வர்றதில்லைன்னு. சார், தீட்டு, அருவருப்பு, பொய். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதி இருக்கிறதா? நம்முடைய பெயர் எழுதி இருக்கிறதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். we need to really understand. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களா நம்ம சபையில் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கும். அவங்கள பார்த்து தான் சொல்றாரு பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய சித்தத்தை செய்து வருவர்களாக இருந்தா கண்டிப்பா நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்போம். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்கள் என்று கர்த்தர் மறுபடியும் சொல்றார். ஏசாயா 61:10 வாசிக்கலாமா? ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். கர்த்தருக்குள் நான் எப்படி மகிழ்கிறேன்? பூரிப்பாய் I delight greatly in the Lord. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. My soul rejoices in my God. எதற்காக? மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் ஆத்துமா தேவனுக்குள் களி கூறுகிறது. எப்போ களி கூறுகிறது? ஆபரணங்களினாலே அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் கர்த்தர் என்னை சிங்காரிக்கும் போது, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிக்கும் போது, நான் மணவாட்டியா பியூட்டிஃபுல்லா அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறேன். என்ன ட்ரெஸ்ஸு? மினுக்கு வஸ்திரம் இல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம். வைராக்கியத்தின் சால்வை அல்ல, நீதியின் சால்வை. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. இதை நான் தரித்திருக்கிறதுனால கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. எனக்கு நிறைய பணம் கிடைச்சது அதனால மகிழ்கிறேன்னு போடல, எனக்கு லோன் கிடைச்சது மகிழ்வேன்னு போடல, எனக்கு ஐபிஎம்ல வேலை கிடைச்சது மகிழ்வேன்னு போடல, எனக்கு வெளிதேசத்தில் வேலை கிடைச்சது மகிழ்வேன்னு போடல, எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைச்சது, நீதியின் சால்வை கிடைச்சது, என் இருதயம் கர்த்தருக்குள்ள பூரிப்பாய் மகிழ்கிறது. கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம், சந்தோஷம் எங்க தெரியுமா இருக்குது? நமக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தில், நீதியின் சால்வையில நம்ம களி கூற வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னா, இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம். இது கரைப்பட்டு போச்சுன்னா சந்தோஷம் போயிடும். இது சால்வை எங்கேயாவது லூஸ் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம் போயிடும். உங்க சால்வையே விட்டுறாதீங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷமா வைப்பார். ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கும். தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாம் நம்முடைய குடியிருப்பு இங்கே கிடையாது. we are not citizens of this world, we are citizens of heaven. பாஸ்போர்ட்டும்
நம்முடைய ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் இந்த இந்தியாவினுடைய பிரஜை. ஆனால் ரட்சிப்பு நம்மை பரலோக பிரஜை என்கிற அத்தாட்சியை கொடுக்கும். ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிட்டீங்களா? பழைய பாவங்களை விட்டுட்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்படியானால் உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கசப்பில்லாமல் வாழ்கிறீங்களா? பொய் இல்லாமல் வாழ்கிறீங்களா? பெருமை இல்லாமல் வாழ்கிறீங்களா? உங்கள் பேர் பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா, வேதத்தை முறைப்படி நாங்கள் வசனத்தின் ஆழத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் போய் ஆண்டவரே கருத்தாய் பைபிளை நாங்கள் படிக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு வசனமாக பிட்டு கொடுக்குறீங்களப்பா. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இயேசு கிறிஸ்து பிட்ட போது எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களுடைய கண்கள் திறந்தது போல ஒவ்வொரு வசனமாக எடுத்து அதை உடைச்சு நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அநேகருடைய கண்களை நீர் திறந்து கொண்டு வருகிறீரப்பா. இது நிமித்தமாக ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறதை நான் பார்க்கிறேன். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்துக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவரே அந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணப்பட்ட உங்களுடைய லிஸ்டில் எங்கள் பேர் இருக்கணும் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவருடைய பெயர்ல எங்க பேர் இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் எங்க பேர் இருக்கணும்ப்பா. எங்க பேரை கிறுக்கி போட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்க பேரை நல்லா ஸ்ட்ராங்கா எழுதி வைங்கப்பா. உங்க ரத்தத்தினால ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க ஆட்டுக்குட்டி ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால எழுதுங்கப்பா. எங்க பேரை எழுதுங்கப்பா. எங்களுக்கு இந்த பூமியினுடைய மேன்மையை விட ஜீவ புஸ்தகத்தில் எங்க பேர் இருக்கிறதாப்பா முக்கியம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பேர் இருக்கணும். எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். ஒருத்தரையும் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எங்க பெற்றோருக்காக, எங்க பிள்ளைகளுக்காக, கூட பிறந்தவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அவங்க பேர் மிஸ் ஆயிடக்கூடாதுப்பா. பாசத்தோடு நேசத்தோடு எங்களோட பழகுகிற எங்க நண்பர்களுடைய பெயர், எங்க சபை விசுவாசிகள், ஆண்டவரே எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அவங்களுடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் இராதபடி எந்த காரியமும் செய்யாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யப்பா. ஆண்டவரே உடைய வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாவல், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே எப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.